வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா ஜி5ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு மலையாளம் காமெடி த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற த பெட் டிடெக்டிவ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ சரஃபியுதீன் ஒரு காணாம போன விலங்குகளை கண்டுபிடிச்சு தர துப்பறிவாளரா இருக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய பெயர் தெரியாதனமா ஒரு கார் கொலை விபத்துல சேர்ந்துருது. சோ ஹீரோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கேஸை விசாரணை செய்யறாரு. இதுக்கப்புறம் அவருடைய கவனம் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு காணாம போன மீன் பக்கம் திரும்புது. இதுக்கப்புறம் நடக்கிற காமெடியான மற்றும் ட்விஸ்டான சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல ஒரு பெட் டிடெக்டிவோட சராசரி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத இவங்க யதார்த்தமா காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல ஹீரோ 30 கோடி ரூபாய் மீனை தேடும் போது தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூஸை வச்சு தன்னுடைய கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போற விஷயங்கள் படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல சரஃபியுதீன் பண்ற காமெடி காட்சிகளாகட்டும், அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், டார்க் காமெடி காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா ஆடியன்ஸுக்கு என்கேஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே கொடுக்குற அளவுக்கு திரைக்கதையை நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட சினிமாட்டோகிராபிக் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேத்துக்கும் இடையே நடக்கிற காதல் காட்சிகள் படத்தோட வேகத்தை குறைக்க தான் செய்யுது. படத்துல மெக்சிகோ கேங்ஸ்டர் மற்றும் விலங்குகளை வச்சு ஸ்மக்லிங் பண்ற காட்சிகள் இது 2த்தையுமே இவங்க கொண்டுட்டு வந்தாலும் படத்துல 2த்தையுமே ப்ராப்பரா கனெக்ட் பண்ண இவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஒரு காமெடி படம் அப்படிங்கறனால லாஜிக்கை பெருசா உங்களால எதிர்பார்க்க முடியாது. நீங்க லாஜிக்கை எதிர்பார்க்கறவங்களா இருந்தா இந்த படம் உங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான். 10க்கு 6.9 ரேட்டிங் கொடுக்கலாம். படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.